உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவ அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ அமெரிக்காவுக்கு போய்தான் ஆகணும். நான் ஒத்த கால நின்று இருப்பணும் என்னவோ தெரியல. இல்லை, எனக்கு மட்டும் நான் படிக்கூடாதுன்ற ஆசை. அவ மேல மேல படிக்கணும், மேல மேல உயரணும் தானே எனக்கு ஆசை. அவ போகக்கூடாதுன்னு சொன்னது என் சுயநத்துக்காக நான் சொன்னதில்ல. சத்தியமா இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறைனாலதான். நீங்க என்ன நினைக்கீங்க? அப்படி ஒரு மோசமானவனா நானு? இல்லை, என் ஆசை என்னன்னு அவளுக்கு தெரியும்ல, அவளுக்கு தெரியும். ஆனா எப்படா இந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படா இந்த குடும்பத்தை கொண்டு வந்து நடுத்தருவில் நிக்க வைக்கலான்னு காத்து கிடக்கானே. காவ காத்த பாம்பு மாதிரி அவன் அப்ப அவன் என் காது படவே சொல்லுதாம்லா, பரணியை பிடிச்சு இந்த குடும்பத்தை உடைக்கேண்டி. அதை கேட்ட பதட்டத்துல தான் நான் போக வேண்டாம்னு சொன்னது. அதை அவளும் புரிஞ்சிக்க மாட்டேங்கா. இல்ல நீங்களும் புரிஞ்சுக்கலன்னா எப்படி? இல்ல நீங்க 4 பேர் தான் பழையபடி இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சேர்ந்து செய்யணும், புரியுதா? அண்ணா, நிச்சயமா எல்லாம் சரியாகும்ண்ணே. பரணி ஒண்ணு அம்புட்டு கல்லிஞ்சு கரை இல்லைண்ணே. அண்ணே, நான் வேணா போய் மைனி காலில் விழுந்து கூட்டிட்டு வரவா? இல்லை, இங்க 6 காலில் விழுந்தாலும் அவன் மன்னிக்கிற நிலைமையில அவன் இல்லைல்ல. அதெல்லாம் தாண்டி அவன் நிக்கல. ஆசைப்பட்டது எதுவுமே என் கூடவே நிலைக்கூடாதுன்ட்டு என் தலையில எழுதி வச்சிருக்கு. என்னத்தை செய்ய? அம்மாட்டு ஆசையா இருந்தேன். அவன் அதை செந்தூரன் கண்ணுல காட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டான். மறுபடி மேல உசுரா இருந்தேன். உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்டா அப்படின்ட்டு அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போ பாக்குறான் அந்த முருகன். நடத்துங்க எல்லாம் என் தலை எழுத்து. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.